வணக்கம். இன்றைக்கு நம்ம குண்டலினி சிண்ட்ரோம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். குண்டலினி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோல அதை பத்தி போடுறேன். ஒரு மனிதனுடைய சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு சக்தி, 6 அறிவு இருக்கிற மனிதனுக்கு சக்தி ஒண்ணு இருக்கு. அவன் வித்தியாசமா சிந்திக்க கூடியவன். அவன் பவர்ஃபுல்லா காரியங்களை சாதிப்பான். அவனால வித்தியாசமான கண்ணோட்டத்திற்கு தன்னை கொண்டு போய் சாதனைகள் செய்ய முடியும். ஒரு சூட்சும சக்தியை டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதையெல்லாம் ஒரு மருத்துவ ரீதியா பாத்தீங்க அப்படின்னா அதை மனநோய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம். அதனால இது சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டதுதான். நீங்களா அது உணர முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் சயின்ஸ்க்கு உள்ளார இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சயின்ஸை விட்டு வெளியே போய் கற்பனை உலகத்துக்குள்ள தப்பி போய் நீங்க அதுல மாட்டிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அதுல இருந்து கூட நீங்க தப்பிச்சிடலாம். ஆனால் ஆன்மீக முறையில, தியான முறைகள்ல அந்த சக்தி அப்படிங்கறத குண்டலினின்னு பேர் வச்சுக்குவோம். ஏன்னா வித்தியாசமான பெயர்கள் அதற்கு உண்டு. ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற சக்தி நம்முடைய மூலாதாரத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. மூலாதாரம் அப்படிங்கிற ஆசனவாய்க்கும் பால் உறுப்புக்கும் மத்தியில இருக்கிற ஒரு பகுதியில அது மையம் கொண்டிருக்கு, தூங்கிட்டு இருக்கு. ஒரு சர்ப மாதிரி இருக்கும். நம்ம ஆன்மீக பயிற்சிகள் செய்யும் போது அது விழிப்படைந்து இந்த மாதிரி நகர்ந்து இந்த இடத்துல விழிப்படைஞ்சு ஆன்மீக சக்தியா மாறி சூப்பர் கான்சியஸ்னஸ்க்கு போகும். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விழிப்படைஞ்சு அது போறதுக்கு நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கு. இந்த படம் உங்களுக்கு ஒரு ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய மேஷம், ரிஷபம் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பத்தின ஒரு படம். இது குண்டலினி சக்தியோட சம்பந்தப்பட்டதா அப்படிங்கறத நம்ம ஃபியூச்சர்ல டீல் பண்ணுவோம். சக்கரங்களோடு இது தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். இப்ப இந்த பயிற்சிகளை நீங்க மேற்கொண்டு இருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, வயசானவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தியானம், தவம், யோகம் இதெல்லாம் பண்ணாதீங்கடா, பண்ணீங்கன்னா மனசு குழம்பிரும், குடும்பத்தை விட்டு போயிருவீங்க அப்படிங்கிற பல விதமான பயத்தை அவங்க போட்டிருப்பாங்க. அவங்க பயத்தோட இருப்பாங்க. ஒருத்தர் நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னால வீட்டுல பேரண்ட்ஸோ பாட்டியோ தாத்தாவோ இந்த பயத்தை போடுவாங்க. அதற்கு காரணம் குண்டலினி சக்தி எந்திரிச்சு வருது அப்படிங்கறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்பவே நீங்க ஒரு போதைக்குள்ளாயிருவீங்க. அந்த சக்தி மேல ஏறுவதற்கு பல கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க ஒரு குரு கூட உட்கார்ந்து பயிற்சி பண்ண வேணும். நிறைய இப்ப யூடியூப்லயே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்க யோகாசனம் பண்றேன், நான் மூச்சு பயிற்சி பண்றேன், தியானம் பண்றேன், மந்திர உச்சாடனம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல இறங்கும் போது சில சமயம் அது அந்த குண்டலினி சக்தி இப்படி ஏறி இப்படி மேல வராம அது சைட்ல எங்காவது போய் அடிச்சு நின்னுக்கும். சில சமயங்கள்ல இந்த இடத்துல ஒரு பிளாக் மாதிரி ஆகும். எனக்கு தெரிஞ்ச சில கதைகளை நான் அப்புறமா வர்ற வீடியோஸ்ல சொல்றேன். இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். அதனால இந்த பயிற்சிகளை செய்யும் போது முறையா நீங்க ஒரு குருவோட இருந்து பண்ணுங்க. இந்த குண்டலினி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் அந்த சக்தி போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அது வியாதியா மாறுவதை தான் சொல்றோம். இந்த பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வரும் வீடியோஸ்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட்.